விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. A1 அக்யூஸ்டுன்னு சேர்க்கல சிஎம். நீங்க இங்கே வந்து சிஎம் வந்து அக்யூஸ்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க போயிட்டு உங்களுடைய பெட்டிஷனை ரீடூ பண்றீங்களா என்ன அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல கேஸ் போடும்போதே கொத்தூஸ் கிட்ட சொல்லலாம், போய் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கிட்ட சொல்லலாமா? உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்பீச் எல்லாம் வெளியே வச்சுக்கணும், கோர்ட்டுக்குள்ள கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஆதவர்ஜுனாவை கூப்பிட்டு மன்னிப்பு கொள்ளுங்க, பேசாதீங்க, மன்னிப்பு கேளுங்க இது வரைக்கும் பேசினதுக்கு அப்படின்னு சொல்லிருக்கணும்ல சுப்ரீம் கோர்ட். முடிஞ்சா நீயும் போய் பப்ளிக் கிட்ட பேசுன்னு அனுப்பி விட்டுச்சு டிஎம்கே. சுப்ரீம் கோர்ட் விடுங்க, நீங்களும் நானும் மனசாட்சி பிரகாரம் பேசுவோம். விஜய் அவர்கள் வந்து சந்திக்கலாமா அந்த 41 குடும்பங்களை? சந்திக்கலாமே, ஏன் சந்திக்க கூடாது? சந்திக்க கூடாது. அவர் எப்படி அது ஏன் சந்திக்க கூடாது? சரி, சந்திக்கிறத விடுங்க. இப்போ வந்து அரசு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கறதாக ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட 41 இறந்து போன குடும்பத்தினர் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பா நாளைக்கு போகணும்னு நினைச்சவங்க போகாம போயிட்டாங்கன்னா இந்த 41 குடும்பத்தை வந்து இப்பதான் விஜய் முதல் முறையா சந்திக்க போறாரா? இல்ல இதுக்கு மேலே பாத்துருக்காரு. அப்புறம் என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? இப்ப டிவிக்கே காசு வாங்கிட்டாங்கன்னா ஜிபி அப்பாயிண்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? பண்ணிட்டாங்களே. எங்க பண்ணாங்க? எங்க பண்ணாங்க? பண்ணிட்டாங்க, காசு வாங்கிட்டு பண்ணிட்டாங்க. திங்கக்கிழமை நினைக்கிறேன் கோர்ட்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு 10,000 ரூபாய் ஃபைன் போட்டாரு ஜட்ஜு. எதுக்கு தெரியுமா? ஜிபி அப்பாயிண்ட் ஆகல. இதான் பண்ணிட்டாங்க. நீங்க பெரிய மீச வளர்த்துக்கங்க பாலா. நக்கீரனுக்கு அடுத்தது அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அவருக்கு வயசாயிட்டே போயிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்து கொடுக்கறதுக்கு அதுக்கு அடுத்து இந்த திமுக மீசையை வச்சே முட்டு கொடுக்கறது. நக்கீரன் கோபால் கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் டாக்டர் ராஜசேகர். அடுத்தடுத்து டாப்பிக்காக விடுறீங்க. உங்கள் டாப்பிக்கெல்லாம் பார்த்து வேறு மக்கள் எல்லாம் ஃபுல்லாக அடுத்து என்ன அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க. அடுத்து ஏதாவது முக்கியமான டாபிக் ஏதாவது வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாவது பேசுகிறதுக்கு? ஆமாம், ரொம்ப முக்கியமான டாபிக் ஒன்று ஆக்சுவலாக பேசணுன்னு ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணது. பட் இப்போ தான் மக்கள் வந்து அந்த டாப்பிக்கை கேட்குறதுக்கு டியூன் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேற்று பார்த்துருப்பீங்க, சுப்ரீம் கோர்ட்டில் டிஎம்கே நறுக்கு 4 கொட்டு வாங்கிட்டு வந்ததை ஹைகோர்ட்டில் 2 கொட்டு வாங்கினாங்க. மக்கள் மத்தியில் கொட்டாக வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யாருக்கோ பெயில் கிடைச்சது போல் இருக்கு, டான்ஸ்லாம் ஆடினாங்க போல் இருக்கு கோர்ட்டுக்கு வெளில. பெயில் கிடைக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா? எவ்வளோ கஷ்டமான விஷயம். ஒரு ஜட்ஜு ஒரு நாளில் ஒரு 50 பெயில் கொடுப்பாரு. அந்த 50ல் ஒரு பெயிலாக நம்ம பெயில் இருக்கணும் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம லாஸ்ட் வீடியோ அனிதா ராதாகிருஷ்ணன் பற்றி பேசும்பொழுதே நான் சொல்லியிருந்தேன், என்னங்க அரெஸ்ட்லாம் கிடையாது, விசாரணை கூப்பிட்டு போயிருக்காங்க, அதிகபட்சம் ஸ்பாட் பெயில் கொடுப்பாங்க, இல்லைன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே பெயில் கொடுத்து அனுப்பிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லி. அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் மேட்டருக்கே சொல்லியிருந்தீங்க. அதாவது முதல்வரை பற்றி தவறாக பேசுனதுக்காக அதுக்கே அதிகபட்சம் இதுக்கெல்லாம் எதுக்குங்க அரெஸ்ட், இது டிடென்ஷன்லாம், ஓகே ரைட், ஒரு பெயில் பண்ணுவாங்க. இதுதான் லா ப்ரொசீடிங்ஸுங்கிறத வந்து அன்றைக்கே தெளிவாக சொல்லியிருந்தோம். இதுவும் அதே மாதிரியான ஒரு சின்ன விஷயந்தான். ஸோ அதுக்கு பெயில் கொடுக்கறது வந்து ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயந்தான். இது வந்து ரெகுலராக கோர்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதுக்கு வந்து ஒரு ஆட்டம் போட்டது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நாங்கள் ஐயா கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோங்க ஐயா அப்படின்ட்டு வெளில வந்ததுலாம், இந்த டிஎம்கே ஃபாலோவர்ஸ்லாம் ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய மேதாவி மாதிரியும், அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரியும். அவங்க பேசும்போதே பாருங்களேன், அப்படியே பெரிய மிடுக்கா, ரொம்ப பிரில்லியன்ட். நாங்கள் ஏன்னா வி ஆர் ஃபாலோவர்ஸ் ஆஃப் டிஎம்கே, வி ஆர் ப்ரவுட் கொத்தூஸ், கொள்கைவாதிகள் கொத்தூஸ், 200 rupees ஊபீஸ் இப்படின்னு சொன்னால் அவரோட தம்பிடானா அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்கெல்லாம். see the fact is டிஎம்கேவே ஒரு மக்கு. ஓகே, இத்தனை நாள் ஏதோ ஒன்று ஏமாத்திட்டு தெரிஞ்சாங்க, தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மீடியா எக்ஸ்போஸ் பண்ணுற ரேஷியோ வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அண்ட் மீடியா எக்ஸ்போஷர் அண்ட் இப்போ நம்ம இருக்கிறது வந்து இன்ஃபர்மேஷனல் ஈரால இருக்கிறோம். இதில் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லார் கைகள்லையும் இருக்குது. அப்படின்னும் பொழுது டிஎம்கே எவ்வளோ பெரிய மக்குன்னு தெரிஞ்சிட்டு இருக்கு. இல்லை, நீங்கள் மறுபடியும் ஒரு சொல்ல பயன்படுத்துறீங்க, மக்குன்னு சொல்கிறீங்க. அதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அது எப்படி நீங்கள் மக்குன்னு சொல்ல முடியும்? சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க நீங்கள் சொல்லுங்கள். A1 அக்யூஸ்டுன்னு சேர்க்கல சிஎம். நீங்கள் இங்கே வந்து சிஎம்ஐ வந்து அக்யூஸ்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் போயிட்டு உங்களுடைய பெட்டிஷனை ரீடூ பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அக்யூஸ்டுனா அக்யூஸ்டு பேரில் அக்யூஸ்டுன்னு இருக்கணுன்றவர் தான் அக்யூஸ்டுன்னு சொல்ல முடியுமா? நம்ம யாரை நினைக்கிறோமோ. இப்போ இவங்க இந்த கேஸில் வந்து முக்கியமான ஒரு இதுப்பா, சந்தேகத்திற்குரிய ஒரு நபர். யாரோட சந்தேகத்திற்கு? எங்கள் சந்தேகத்திற்குரிய ஒரு நபர் அப்படின்னு நீங்கள் எங்கே சொல்லலாம்? முதல்ல கேஸ் போடும்போதே கொத்தூஸ் கிட்ட சொல்லலாம், போய் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கிட்ட சொல்லலாமா? எஃப்ஐஆர்ல என்னங்கப்பா பேர் இருக்குன்னு கேட்டாரா இல்லையா? அப்போ முகத்தை எங்கத்துக்கு கொண்டு போய் வச்சுப்பீங்க?
எஃப்ஐஆரில் வந்து அன்னைக்கு கரூரில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மதியழகன் பேர்லேருந்து ஆரம்பித்து யார் வந்து பெட்டிஷனை கொடுக்க சொன்னாங்க கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஆட்களை பற்றி தான் போட முடியும் டிரெக்டான்னு சொல்லி இருந்துச்சு. அதனால் அன்னைக்கு வந்துட்டு பெட்டிஷனை டைரெக்டாக கொடுத்தது யார், கேட்டது யார், டைமுக்கு வருவோன்னு சொன்னது யார் அப்படிலாம் கிடையாது. அன்னைக்கே நீங்க இன்றைய முதல்வர் விஜய் அவர்களுடைய பேரை எஃப்ஐஆர்ல போட்டிருந்தீங்கன்னா 108ல நின்று இருக்காது. ஓ அப்படி 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 208க்கு போயிருக்கணும். சரிங்களா? அதனால இவங்க போடல. அண்ட் ரெண்டாவது பட்சம் வந்து சட்டம் அதுக்கு இடம் கொடுக்கல. அவர் மேல போடுறதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டு போட முடியாம போச்சு. ரைட்டு. பட் ஆனால் நம்ம மனசுக்குள்ள இருக்குதுல்ல, அதுல விஜய் அவர்களுடைய பேரை சேர்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்திருக்குது அன்னையில இருந்து. முகாந்திரமே இல்லாம எவ்வளோ உடைய பேரை நீங்க எஃப்ஐஆர்ல சேர்த்திருக்கிறீங்க, அவங்கள கைதும் பண்ணியிருக்கிறீங்க. இது வந்து உங்களுடைய வரலாறு வந்து இப்படிதான் இருக்கு. பல பேர் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் ஒவ்வொன்னா வந்து எந்தெந்த கேஸ்லங்கிறத நம்ம வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அதை தனியாக எடுத்து வச்சிருவோம். ஸோ முகாந்திரம் இல்லைங்கிறதுனால இவங்க வந்து எஃப்ஐஆர்ல போடலைங்கிறது பொய். இவங்களுடைய பொலிட்டிக்கல் மைலேஜுக்கும் பொலிட்டிக்கல் டேமேஜ் கண்ட்ரோலுக்காக தான் இவங்க எஃப்ஐஆர்ல பேர் போடலை. ஓகே, ஆனால் அதை தாண்டி சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதிடும் பொழுது அக்யூஸ்டாக இருக்கிறவங்க அங்கே போயிட்டு இவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுத்தாங்கன்னா அது வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக விட்னஸ் டேம்பரிங்கில் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை எடுத்து வச்சதுனால சுப்ரீம் கோர்ட்டில் கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் போட்ட எஃப்ஐஆரில் பேரே இல்லை, அப்புறம் ஆன் வாட் பேசிஸ் நீங்கள் இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அக்யூஸ்டுன்னு அக்யூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்பீச் எல்லாம் வெளியே வச்சுக்கணும், கோர்ட்டுக்குள்ளே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே சொல்லி சுப்ரீம் அப்படியே சொல்லியிருக்காங்க. டைம் கொடுத்தா நான் எடுத்து படிச்சு கூட காட்டுவேன். அதை இல்லை எடுத்து படிச்சு கூட காட்டுவேன். அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க வெளியே வச்சுக்கிடணும், இங்க கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டு உடனே டிஎம்கே வந்து நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணது 3ஆம் தேதி. 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு பில்டப் கொத்தூஸ் கிட்ட நடந்தது தெரியுமா? டிஎம்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு, டிஎம்கே என்னன்னு தெரியுமா அப்படியே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க போய் போ போ அப்படின்னு கழுத்திலே வச்சு அனுப்புனதுல வந்து இப்போ இங்க வந்து ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லைங்க, அது எப்படின்னா விஜய் அவர்கள் வந்து அங்க கரூருக்கு போயிட்டாரு அப்படின்னா வந்து அது வந்து அந்த விட்னஸ் 41 குடும்பங்கள் இருக்காங்க பாருங்க, அவர் சந்திக்க கூடாது. அவர் சந்திச்சாரு அப்படின்னா வந்து அது ஒரு மாதிரி கேஸை திசை திருப்பிடும். அது இப்படித்தான் சுப்ரீம் கோர்ட்ல சொன்னாங்க. அதுக்கு தான் அவங்க அப்படி பதில் சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த மாதிரிலாம் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது, கிளம்புங்கன்ட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டை விடுங்க, சுப்ரீம் கோர்ட்டை விடுங்க, நீங்களும் நானும் மனசாட்சி பிரகாரம் பேசுவோம். விஜய் அவர்கள் வந்து சந்திக்கலாமா அந்த 41 குடும்பங்களை? சந்திக்கலாமே, ஏன் சந்திக்கக்கூடாது? சந்திக்கக்கூடாது. அவர் எப்படி அது ஏன் சந்திக்கக்கூடாது? சரி, சந்திக்கிறத விடுங்க. இப்போ வந்து அரசு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கறதாக ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா? அப்படி ஒரு வேளை அந்த அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ரைட்டுப்பா, ஓகே, அரசு வேலை வாய்ப்பு நமக்கு இவங்க கொடுத்துருக்குறாங்க, இதுக்கு மேலே நமக்கு இவங்களுக்கு அகைன்ஸ்டாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட 41 இறந்து போன குடும்பத்தினர் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பான நாளைக்கு போகணும்னு நினைச்சவங்க போகாமல் போயிட்டாங்கன்னா இந்த 41 குடும்பத்தை வந்து இப்போதான் விஜய் முதல் முறையாக சந்திக்க போறாரா? இல்லை, இதுக்கு மேலே பார்த்துருக்காரு. அப்புறம் என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? அப்புறம் என்னங்க பிரச்சனை? இல்ல, இதுக்கு முன்னாடி வந்து சாதாரணமா பார்த்தாரு, இன்னைக்கு சிஎம்மா பாக்குறாரு. சாதாரணமா இருக்கும் போதே பார்த்துட்டாருங்க, இப்ப சிஎம்மா தானே பாக்குறாரு. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்போ அவங்களுக்கு நிவாரணம் வந்து அலோகேட் பண்ணாங்களா இல்லையா? கட்சி ரீதியா சார்பா பண்ணாங்கல்ல, அது போய் சேர்ந்தது இல்ல அவங்களுக்கு. அப்ப அது என்ன கதை? இல்ல அது விட்னஸ் டேம்பரிங் வராது. இப்ப சிஎம் ஆயிட்டதுனால தான். இல்ல, அப்ப அதுல அவங்க இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும். அப்புறம் வந்து அவங்களுடைய பள்ளி கல்வியெல்லாம் வந்துட்டு நாங்களே பார்த்துப்போம்னு சொல்லிட்டு இது சத்தியமே சொன்னார். ஜேபிஆர் கல்லூரியில இருந்து பண்ணிக்கிட்டாங்க. கரெக்ட். அதெல்லாம் வந்துட்டு அப்போ அவங்கள வந்து விட்னஸ் டேம்பரிங் பண்ற மாதிரி. அப்ப யாரு அன்னைக்கு இது தோணல, அன்னைக்கு இந்த ஐடியா வரல. என்னடா இது, இவங்க இந்த மாதிரிலாம் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நல்லது பண்றாங்களே, இந்த மாதிரி நல்லது பண்ணால் வந்துட்டு அப்போ அது அவங்க வந்து அவங்கள நீங்கள் டேம்பர் பண்ணுற மாதிரி, அவங்கள வந்து நீங்கள் மனசை வந்து மாற்றுறீங்க, அவங்க உங்கள் பக்கம் இருக்கிறீங்கன்ற மாதிரி கணக்கில் ஒரு மேன். அன்றைக்கி அந்த ஐடியா தோணல, இன்னைக்கு தோணிடுச்சு. அன்னைக்கு வேற ஐடியா தோணுச்சு இல்லை? அன்னைக்கு என்ன தோணுச்சு? அன்னைக்கு வந்து இப்போ இருக்க சிஎம் விஜய் வந்து அப்போ பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது இவர் தான் வந்து கொன்னாருன்ற மாதிரியான பிரச்சாரம் பண்ணலான்ற ஐடியா மட்டும் தோணும். அன்னைக்கு அதுலேயே மைண்ட் செட், அதுலேயே நின்றுட்டீங்க. அப்போ அந்த பிபிடி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதுலேயே நின்றுட்டு அதுலேயே ரெடி பண்ணிட்டு அந்த வண்டியில் அவர் போவார், அந்த வண்டியில் எல்லாரும் ஏற்றி சிரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோலாம். எவ்வளோ கொடூரமான ஒரு மனப்பான்மை இல்லை? ஃபோட்டோஷாப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவ்வளோ கேவலமான கொடூரம் இல்லை? இந்த மாதிரி வந்து யாராவது இதை விரும்புவாங்களா? யாராவது இந்த மாதிரி ஒன்று நடக்கணும்னு எதிர்பார்த்துருப்பாங்களா?
அது என்னமோ அது என்ன விஷயமோ ஸ்டாம்பீடு, அது ஆர்கனைசேஷனல்ல வந்து இருந்த பிரச்சனை, அந்த மீட்டிங்கை கரெக்டாக போலீஸை வச்சு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒத்துக்கவே கூடாதுங்கிறதுக்காக அதை அப்படியே மடைமாற்றி இவர்கள் தான் இதுக்கு காரணம், இவர் தான் காரணம், அதில் அவருக்கு சந்தோஷப்பட்டாருங்கிற மாதிரி ஒரு கேவலமான நரேட்டிவை கொண்டு போய் சேர்த்தீங்கல்ல. அன்னைக்கு யாருமே அதை தடுக்க முடியல. ஏன்னா ஏன் அன்னைக்கு அதிகாரம் உங்க கையில இருந்தது, உங்க போலீஸ் உங்க கண்ட்ரோல்ல இருந்தது, அதனால நீங்க பண்ணீங்க. இன்னைக்கு உங்களால முடியலல்ல. இன்னைக்கு இப்போ வந்து ஆதவர்ஜுனா மினிஸ்டர் அவர்கள் வந்து பேசுறாரு, இந்த மாதிரி சொன்னது வந்து தப்பு, இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுப்ரீம் கோர்ட்ல சட்டசபையில இருக்கிற ஒரு அமைச்சர் ஒருத்தர் வந்துட்டு இப்படி வெளியே வந்து ஒரு மீட்டிங்ல இப்படி பேசலாமா? சுப்ரீம் கோர்ட்ல இதேதான் கேட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் பெண்டிங்ல இருக்குதுங்க. பெண்டிங்ல இருக்க கேஸை பத்தி இப்படி பேசலாமா ஒரு அமைச்சர் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் கேட்டாரு. டிஎம்கேல இருந்து நேத்து என்ன பண்ணிருக்கணும், ஆதவர்ஜுனாவை கூப்பிட்டு மன்னிப்பு கொள்ளுங்க, பேசாதீங்க, மன்னிப்பு கேளுங்க இது வரைக்கும் பேசுனதுக்கு அப்படின்னு சொல்லிருக்கணும்ல சுப்ரீம் கோர்ட். முடிஞ்சா நீயும் போய் பப்ளிக் கிட்ட பேசுன்னு அனுப்பி விட்டுச்சு டிஎம்கேவை. அதுக்கு பேரு பேச்சு சுதந்திரமா? ஓ இல்லை, அது இல்லைங்க. இப்போ திமுக அமைச்சர்களாக இருக்கும்போது அன்னைக்கு வந்துட்டு சட்டசபையிலேயே உள்ள போய் இவர் லேட்டாக வந்ததுதான் காரணம்னு பேசுறதெல்லாம் வந்து அதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் நம்மளுடைய திமுகவில் இருக்கிற ஒவ்வொரு மீடியாவுக்களை விட்டு மீசக்காரர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தங்களையும் இல்லை நீங்க நல்லா பாருங்க, இத்தனை செகண்ட்ல இத்தனை நிமிஷத்துல பாருங்க, லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்றாரு, சிரிக்கிறாரு, ரசிக்கிறாரு, அவர் ஒரு ஈவில் கேரக்டரு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு இதே வேலைதான், அவருக்கு இதுதான் வேலை. ஒவ்வொரு முறையும் இதான் பண்றாரு, அவர் ரசிக்கிறாரு. அதை அந்த மக்களை மேல இதான் வேலைன்னு சொன்னது அந்த மீசக்காருக்கு தான் வேலை சொல்றீங்களா? அவருக்கு தான் வேலை. இது மேல அப்படி ஒரு ஏத்தி இது பண்ணிட்டு அந்த அந்த மக்களுடைய பிணங்கள்லாம் அங்க இருக்குது, அதுல வந்து வாகனத்தை ஏத்தி ஓட்டி அதை ரசிக்கிறார் உள்ள உட்காந்து. போட்டோஷாப் இமேஜ் ரெடி பண்ணி ரசிக்கிறது யார் தெரியுமா? அந்த நக்கீரன் கோபால் பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அவருதான். அவருக்கு தான் ஒரு வக்ர புத்தி இருக்கு. ஒரு 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 சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அதை வந்து எவ்வளோ ஒரு எராட்டிக்கா அவருடைய பார்வை அப்படிதான் பார்க்கும். எந்த சம்பவம் நடந்தாலும் அதை வந்து எராட்டிக்கா தான் பார்க்குவாரு. அதே மாதிரி எராட்டிக்கா தான் அதை பத்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்ற பேர்ல எல்லாத்தையும் பேசிட்டு இது எப்படி பண்ணியிருக்கிறான் பாருங்க அப்படின்ற மாதிரி பேசுவார். இவருக்கு இதுதான் வேலை. இத்தனை வயசாயும் மனுஷன் திருந்தவே மாட்டேங்கிறாப்புல. அவர் வந்து ஒரு மக்களுக்கான ஒரு பத்திரிகை சுதந்திரத்தோட செயல்படுறாருங்க. என்ன பண்ணாரு மக்களுக்கு? ஒன்றும் பண்ணல. இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. வீரப்பனுடைய இஷ்யூலயே வந்து நல்ல பெரிய பணம் பார்த்தவர் இவர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான அக்யூசேஷன்லாம் கூட இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் வராது. அந்த அந்த வீடியோ டேப்ஸ் எல்லாம் எடுத்து இந்த சேனல்ஸுக்கு வித்தது, இந்த டிவி அந்த ப்ரோக்ராம் சீரியல் எடுக்கிறவங்களுக்கு கொடுத்தது, சினிமா எடுக்கிறவங்களுக்கு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பணம் பார்த்தாருங்கிறது தான் அவர் மேல இருக்கிற அக்யூசேஷனு. அதை பத்தி அவர் எதுவுமே பேச மாட்டாரு. ஆனா அவர் இங்க வந்து ஏதோ பெரிய உத்தமர் மாதிரியும் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருவாங்க, அவருக்கு அத்தனையுமே தெரிஞ்சிடும். அங்க அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறதே 25 பேர் தான். அவங்களுக்கு என்னமோ தமிழ்நாடு முழுக்க ஆட்கள் இருக்க மாதிரியும், அந்த கேரவன்ல இருந்த டிரைவருக்கு பக்கத்துல என் ரிப்போர்ட்டர் நின்றுட்டு இருந்தான், அவன் வந்து டிரைவர் கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டான் அப்படின்னு சொல்லுவார். அதுதாங்க ஒரு பத்திரிகை ஊடகவியலாளர், பத்திரிகையாளர்னா அதானங்க பண்ணணும். எது இன்விசிபிள் மோட்ல போயிடுவார். போகணும். ஒரு ஆளுங்கட்சியாக திமுக இருக்குதுன்னா அந்த 5 வருஷம் அவங்களுக்கு முரட்டு முட்டு கொடுக்கணும். ஜெயலலிதா அம்மா ஆட்சி இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு அவங்கள போட்டு தாளிச்சு எடுக்கணும். கிடையாது, அப்படிலாம் பண்ண மாட்டார். அது தப்பு. மேடம் ஜெயலலிதாவுடைய ஆஃபீஸ் டைம்ல இவர் எதுவும் பேச மாட்டார். அந்த ஆஃபீஸ் டென்யூர் முடிஞ்ச அப்புறம் பேசுவார். அதை பத்தி தவறா பேசணும். அப்ப டிஎம்கே ப்ரொடெக்ஷன் இருக்கும்ல, அப்ப வந்துரும்ல. இல்லன்னா அந்த மாதிரி தான் பிடிச்சி உள்ள போட்டுரும்ல. ஆனா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்லாம் எங்கேயும் காணாம போயிட்டார். ஏன் தெரியல, ஒரு 60 டேஸா கொஞ்சம் லீவ்ல இருக்குதான்னு நினைக்கிறேன். வந்துருவார், திரும்ப ஒரு கம்பேக் கொடுப்பாரு, சரியான கம்பேக் கொடுப்பாரு. ரீசெண்டா அழுதுலாம் ஒரு வீடியோ போட்டுருந்ததெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்குலாம் அப்படியே மனசுடைஞ்சு போச்சு. நீங்களே எப்படி கண் கலங்கினா நாங்கள் என்னங்க பண்ணுறது? நீங்கள் தைரியமாக பேசுறீங்கிறதை தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். நீங்களே கண் கலங்கிட்டா நாங்கள் எப்படி பேசுறது? தோத்திருக்க கூடாது, பட் அவர் தோத்திருக்க கூடாது அப்படின்னு இல்லைங்களா? சிரிப்பு வருது உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா. இல்லை அப்படி கிள்ளி முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு நல்லா இருக்கும். பெரிய மீசை வளர்த்துக்கங்க பாலா. நக்கீரனுக்கு அடுத்தது அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அவருக்கு வயசாயிட்டே போயிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்து கொடுக்கறதுக்கு, அதுக்கு அடுத்து இந்த திமுக வச்சே முட்டு கொடுக்கறது கொடுக்கலாம். தப்பு கிடையாதுங்க. 75 வருஷமா மக்களுக்காகவே சமூக நீதியை மட்டுமே பண்ணிட்டு இருக்க கட்சிக்கு முட்டு கொடுக்கறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அநீதி, சமூக அநீதி 75 வருஷமா பண்ணிட்டு இருந்தீங்க. நீதி எல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாத்துலேயும் இதே மாதிரி போயிட்டு
அங்கே போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கொட்டு வாங்கும் பொழுது தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது புரிதல் வந்திருக்கும். நம்ம நினைக்கிற அளவுக்கு டிவிஎம்கே அறிவழி கிடையாது போல் இருக்கு, ஓரளவுக்கு மக்கு தான் போல் இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து அநேகமாக இவங்களுக்குலாம் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். டிவிகே கவர்மெண்ட் வந்துட்டு இந்த இப்போ ஜிபியெல்லாம் அப்பாயின்ட் பண்ணுறதுக்காக அரசு வழக்கறிஞர்களை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு பணம் வாங்கிட்டாங்க. ஊழலே இல்லைன்னு சொன்னாங்களே, இவங்க வந்து கரப்ஷனில் வந்து பிரைபரிலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசு. இப்போ ஜிபி அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன? அது அவங்களுக்கு யாரெல்லாம் வேணுமோ அவங்களுக்கு பிடிச்சவங்களாம் ஊரில் வந்து போகணுங்க. சிம்பிளாக சொல்கிறேங்க, உங்களுக்கு புதுசாக வந்திருக்கனால டிவிக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஒரு அரசு புதுசாக வந்த உடனே ஃபஸ்ட்டு எப்படி அப்பாயின்ட் பண்ணணும் ஒரு அரசு வழக்கறிஞர்னா, அந்த கட்சியவே நம்பி அந்த கட்சி வந்து ஆளுங்கட்சியாக இல்லாமல் எதிர்கட்சியாக இருந்தப்போ கூட அந்த கட்சி ஆஃபீஸ்லேயே கோர்ட்டுக்கே போகாமல் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஃபஸ்ட்டு உட்காந்துக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட கார்டை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கேஸ் வந்துச்சுன்னா, ஏதாவது ஐயோ அம்மா அடிச்சுட்டு வருவாங்க, நம்ம அட்வொகேட் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி கொடுங்க, அவர்கிட்ட கொடுத்து நம்பர் கொடுத்தீங்கன்னா என்கிட்ட 5000 வந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு 1500 rupees கொடுத்துட்றேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு கட்டிங் பேசி வச்சுட்டு வர ஒரு அட்வொகேட்டாக ஃபஸ்ட் இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, டீ கடையில் இருக்கணும். கோர்ட்டை சுற்றி இருக்கிற டீ கடையிலே உட்காந்துட்டு இருக்கணும். கோர்ட்டுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், கவுன் போடவே கூடாது. கோர்ட்டு கவுன் போட்டாலே ஐயே என்ன அரசு வழக்கறிஞரே இல்லை 1000 ஆக மாட்டோம் போலக்குது நீ ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லிடுவாங்கலாம். அந்த மாதிரி இருக்கணும். எல்லாத்த விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சி ஆஃபீஸே கதின்னு கிடக்கணும். இப்படிப்பட்ட இதெல்லாம் வச்சுருந்தா மட்டும்தான் கட்ட பஞ்சாயத்து முக்கியமாக பண்ணணுங்க. ஏரியாவில் எதனா ஒன்று அப்படின்னா கஞ்சி போட்ட ஒயிட் சட்டையும் பிளாக் பேண்ட்டு இல்லை ப்ளூ ஜீனை போட்டு ஒரு பைக்கில் வந்து இறங்கணும், தங்க மோதிரம் போட்டுக்கணும். என்ன பிரச்சனை உட்காரு, என்ன பண்ணுங்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் அடிச்சு பிடிச்சி வாங்கி வீடு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, தண்ணி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கட்ட பஞ்சாயத்து பண்ணி கடன் வாங்கவன் கொடுத்தவன் எல்லாட்டும் இவன்ட்ட ஒரு 10,000 அவன்கிட்ட ஒரு 10,000 வாங்கி அந்த கடனை செட்டில்மெண்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் மக்கள் சேவை பண்ணவங்களாக இருந்தால் மட்டும்தான் அரசு வழக்கறிஞராக போடுவோன்னு சொல்லி திமுக அதிமுகலாம் நிறைய வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இது பண்ணியிருக்கு. அது மாதிரி டிவிக்கே பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு லாயரில், இப்படி தான் பண்ணீங்களா? இல்லை இந்த மாதிரியான ஜிபிங்க கூடலாம் பழகிருக்கீங்களா? இல்லை பழகிருக்கீங்க. ஓகே, புரியுது. எக்ஸ்பீரியன்ஸ், வேர்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஜிபி அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் உண்டு. ஓகே, அப்ளிகேஷன்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த நபரை நம்ம ஜிபியாக அப்பாயிண்ட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்ரூவலோ இல்லை இவர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறு எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட்லேயோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயோ வந்து அவங்க ஒப்பீனியன் வாங்கணும். இதெல்லாம் வாங்கிட்டு எவ்வளோ பேர் வந்திருக்கோ அதில் ஸ்க்ரூட்டினி பண்ணி சில ஆட்களை செலக்ட் பண்ணி ஜிபியாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜராக நடக்கிறது. இப்போ டிவிக்கே காசு வாங்கிட்டாங்கன்னா ஜிபி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? பண்ணிட்டாங்களே. எங்கே பண்ணாங்க? பண்ணிட்டாங்க, காசை வாங்கிட்டு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு புதன்கிழமை, திங்கக்கிழமைன்னு நினைக்கிறேன். ஒரு கோர்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு 10,000 ரூபாய் ஃபைன் போட்டார் ஜட்ஜு. எதுக்கு தெரியுமா? ஜிபி இன்னும் அப்பாயிண்ட் ஆகல. இதான் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஜிபி இன்னும் அப்பாயிண்ட் பண்ணப்படலை, சீக்கிரமாக பண்ண வேண்டியதானே, இந்த கேஸ் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணுன்ட்டு கிட்டத்தட்ட 8 கேஸில் வந்து இந்த மாதிரி 10,000 ஃபைன் போட்டிருக்காங்க. ஏன்னா ஜிபி அப்பாயிண்ட் பண்ணலை. ஜிபி அப்பாயிண்ட் பண்ணுறது ப்ரொசீஜரெல்லாம் போகிறதுனால டிலே ஆகுது. இத்தனை நாள் வரைக்கும் இத்தனை வருஷத்தில் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும், டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் நீ ஜிபி, ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் நீ ஜிபின்னு, நீ தான் ஏபி, நீ தான் பிபி, எல்லாமே ரெடியாக பக்காவாக ஃபிக்ஸ்ட் ஆகிடும். கரெக்டாக வந்த உடனே டக்குன்னு அந்த வேலை நடந்துடும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ ப்ரொசீஜரெல்லாம் போகுது, அதனால டிலே ஆகுது. இதுலேயும் டிரான்ஸ்பரன்சியை காட்டுறாங்கல்ல. அடுத்த கட்டத்திலையும் நிர்மல்குமார் அவர் மினிஸ்டர் பேசும்பொழுது ரொம்ப தெளிவாக சொன்னார், யாரா ஒருத்தர் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தீங்கன்னா அது யாராக இருந்தாலும், டிவிகேவை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்கள வந்து நாங்கள் கடுமையான தண்டனை வந்து அரசு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். வி ஆர் நாட் என்கரேஜிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டுங்கிறதையும் சொன்னார். இன்னொன்னும் சொன்னார், இப்போ அப்பாயிண்ட் பண்ணுற ஜிபி யாராக இருந்தாலும் 6 மாதத்துக்கு நாங்கள் டெம்பரரியாக தான் வைக்கிறோம், அவங்க எப்படி என்னங்கிறத செயல்படுறாங்கன்னு பார்க்க போகிறோம். இப்போ ப்ரெஷர் இஸ் ஆன் தி அப்பாயிண்டட் ஜிபி. இது முன்னாடி அப்படி கிடையாது. பிபி ஆயிட்டாரு, ஜிபி ஆயிட்டாருனால வருஷத்துக்கு அவர் தான், 10 வருஷம் ஆட்சி இருக்குன்னா அவர் தான் கெத்தா வருவார். அவருக்கெல்லாம் சரி மரியாதை இருக்கும் தெரியுமா? அந்த ஒரு அரசு வழக்கறிஞர் வராதுனாலே பின்னாடி 2 அசிஸ்டன்ட்டுங்க வருவாங்க. கோர்ட்டில் இருக்கிற மற்ற நிறைய லேர்னட் அட்வொகேட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் பெரிய அட்வொகேட்டாக இருப்பாங்க. அவங்க ஆஃபீஸில் 15-20 ஜூனியர் இருப்பாங்க. அவங்களாம் இல்லை,
இவர் போனதுக்கப்புறமா அவரை பற்றி அவ்வளோ மரியாதையாக பேசுவாங்க. கேவலமாக பேசுவாங்க. இவரில் என் கூட தான் படித்தான், ஒன்றுமே தெரியாது. இப்போ கூட போய் ரெண்டு செக்ஷன் கேளேன், எதுவுமே தெரியாது. ஆனால் இவன் தான் அரசு வழக்கறிஞர் அப்படின்னு அவர் போனதுக்கப்புறம் அவரை பற்றி கெத்தாக பேசுவாங்க எல்லாருமே. அந்த மாதிரி இருந்து போனதை நீ என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க? இன்னும் சிம்பிளாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு அட்வொகேட்டை சந்தித்தேன், ஹைகோர்ட் அட்வொகேட்டு, மெட்ராஸ் ஹைகோர்ட். அவர் வந்து 2011 to 2015 ஏடிஎம்கே பீரியடில் ஜிபியாக இருந்திருக்கிறாரு ஒரு கோர்ட்டில். அவர் டிவிகேல வந்து 2022-23 ஜாயின் பண்ணிட்டார். ஒரு வே பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டார். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு டிவிகேக்கு வந்து இந்த ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, அந்த நோட்ரி வாங்குறது, அது இதுன்னு நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு நிறைய இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ்க்கு. அந்த மனுஷன் ஜிபி கேட்டிருக்காப்புல, போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் அப்ளிகேஷனை கொடுங்கன்னு அனுப்பியிருக்காங்க. கட்சி ஆஃபீஸ் எதுக்குங்க வந்தீங்க, போய் ப்ரொசீஜராக என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மனுஷன் வருத்தமாக சொல்லிட்டு இருக்காரு, என்ன சார் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதான் நாங்கள் ப்ரொசீஜர் போய் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். எங்கள் ஒரு கட்சியவே நம்பி ஒருத்தர் கூட ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவரோட என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த கட்சி நாளைக்கு ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா, ஓ நமக்கு இவ்வளவு கேசஸ்லாம் நடத்தி கொடுத்தாரு, நமக்கு இதெல்லாம் பண்ணாரு, நம்ம போயிட்டு ஒரு வார்த்தை சொன்னோன்னே ஐயா நீங்களா வாங்க வாங்க உங்களுக்கு நம்ம பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதானே அரசியல். அப்படி நடக்கலைங்கிற, அப்படி நடக்கலை. நல்ல அரசியல் நடக்குது. ரொம்ப போரா இருக்குதுங்க இது. நல்ல அரசியல் நடக்குது, ரொம்ப போரா இருக்குது இந்த மாதிரி அரசியல் தான். இதுதான் நல்லது. இதுதான் மக்களை எதிர்பார்க்கறது என்னன்னா, நம்ம ஒரு அரசியல்வாதியோட ஒரு பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டோம், நம்ம அவரோட ரொம்ப ஒரு இணக்கமா இருந்தோம் அப்படின்னா நமக்கு இதை பண்ணி கொடுப்பாரு, அதை பண்ணி கொடுப்பாரு. ஒண்ணுமே நடக்காது. டிவிகேல இருக்கக்கூடிய சிலர் சொல்லக்கூடிய விஷயங்களே அப்படிதான் இருக்கு. ஒன்றும் நடக்காது அப்படிங்க. எல்லாருமே ஒரு பயத்திலே இருக்காங்க. வி ஆர் அண்டர் வாட்ச் அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து குட் கவர்னன்ஸு, மக்கள் நல அரசு தான் நடத்தணும் அப்படிங்கிறதுல குறியா இருக்காங்க. இப்படிலாம் பண்ணாங்கன்னா நாளை பின்ன அவங்க பிள்ளை குட்டிலாம் எப்படி படிக்க வைப்பாங்க, லண்டனுக்கு எப்படி அனுப்ப முடியும், பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் 10 கோடி செலவு பண்ணி எப்படி படிக்க வைக்க முடியும், என்ன அதெல்லாம் முடியுமா அவங்களால? வெளிநாட்டில் காலேஜ் வாங்குறது, வெளிநாட்டில் ஹாஸ்பிட்டல் கட்டுறது, ஹோட்டல்ஸ் வைக்கிறது, அதெல்லாம் எப்படி பண்ணுறது? அதெல்லாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்கிறது தான் இவங்க இந்த 50 நாளில் இந்த மக்களுக்கு படித்து கொடுத்துருக்க பாடம். பிழைக்க தெரியாதுன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு பிழைக்க தெரியாது, நாங்கள் பிழைக்கவே மாட்டோம். அரசியல்னா இப்படி தான் இருக்கணும். இத்தனை நாள் இருந்தது அரசியல் கிடையாது, இத்தனை நாள் இருந்தது கொள்ளை கூட்டத்தின் கூடாரம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, ஒரு எதிர்பார்க்கல யாருமே, எல்லாருமே வந்து அவர் டிவிக்கு அகைன்ஸ்டாக தான் அவருடைய ஃபார்முலா ஒவ்வொன்றும் இருக்க போகுது, நடவடிக்கை இருக்க போகுதுலாம் வந்து வெளியே நியூஸ்லாம் செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. அதில் எது நம்பக்கூடாதுன்னே தெரியல. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு ஊரில் உட்காந்துக்கிட்டு சொல்கிறார் அந்த மீட்டிங்கில், டிவிகேக்கு வந்து டைம் எடுத்துக்கிட்டோங்க, லெட் தெம் டேக் 1 year. அது வந்து நியாயமாக எல்லாரும் இந்த ஜனநாயகத்தில் கொடுக்க வேண்டிய டைம், ஒரு புது கவர்னன்ஸ். அதில் வந்திருக்க பல பேர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலராக கூட இல்லாதவங்க. ஸோ எப்படி இந்த சிஸ்டம் இயங்குன்றதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒருத்தவங்க எடுக்கிறதுக்கு இட் வில் டேக் இட்ஸ் டைம். ஸோ அதனால் அவங்க மேலே ப்ரெஷரே போடாமல் 1 year வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டார். வாட்ச் பண்ண அப்புறம் 1 year முடிஞ்சதுக்கப்புறமா விமர்சிக்கலாமா என்ன ஏதுன்னு யோசிச்சு. பட் அவரே தான் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன், ஊழலுக்கு எதிராக யாராவது ஒர்க் பண்ண மாட்டாங்களான்னு நாங்களாம் ஆசைப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறோம், பட் இந்த கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக எடுத்து வைக்கிறாங்க, அதனால வந்து இது வந்து நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இது வரவேற்கத்தக்க ஒரு கமெண்ட் தான். ஏன்னா நிறைய பேர், நாட் ஒன்லி அண்ணாமலை, நான் உட்பட இன்னும் நிறைய பேர் வந்து இந்த விஷயங்களுக்காக இந்த ஆட்சியாளர்கள் செய்திருக்கக்கூடிய அவலங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாதா, இந்த ஊழலுங்கிறத வந்து ரொம்ப நார்மல்னு மாற்றி வச்சுருந்தானுங்கல்ல. ஆமாம், ஊழல் தான், நார்மல் தான், அதுக்கு என்ன பண்ண முடியும், தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு டிஎம்கே காரங்கிட்ட கேளுங்களேன், அவனுக்கு மட்டும்தான் ஒரு வித்தியாசமான மண்டையில லைட் எரியும். பாஜக உள்ள வந்துரும் இல்ல, அப்படி ஒரு லைட் எரியறவன்லாம் டிஎம்கே காரன். இன்னைக்கு அடிப்படை வாழ்வாதாரமே இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து கேள்விக்குறியா இருக்கு, ஊழல் புறையோடி போயிருக்கு, அது வந்து ஒருத்தனோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஊழலும் லஞ்சமும் தலைவிரித்து ஆடுது அப்படிங்கிறது வந்து அவன் கண்ணில் படவே படாது. அவனை தான் நாங்கள் டியூன் பண்ணி வச்சிருக்கோம்ல. அவன் சொல்கிறான்ல, நம்மளால் அதை என்னப்பா பண்ண முடியும், அது அப்படிதான்ப்பா இருக்கும், அதை வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதான். ஸோ அந்த புரிதலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணோம். அண்ணாமலை மாதிரி, தமிழ்நாடு இளைஞர் கட்சி மாதிரி நிறைய பேர், இந்த அறப்போர் இயக்கம் மாதிரி நிறைய பேர் அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம் தொடர்ந்து. இந்த டிஎம்கே டைமில் மட்டும் சிலர் வந்து பேசுவாங்க, அவங்கள சொல்ல, எப்போவுமே சிலர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள சொல்கிறேன். டிஎம்கே டைமில் மட்டும், டிஎம்கே ஆட்சியில் இருந்ததுன்னா பேசவே மாட்டாங்க.
டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது டிஎம்கே எதிர்க்கட்சியா இருந்துச்சுன்னா கருப்பு சட்டையை போட்டு வந்துட்டு வீடியோவா பேசுவாங்க. ஆமா, வீடியோ பேசுவாங்க, கேஸ் போடுவாங்க, பிரஸ் கண்டக்ட் பண்ணுவானுங்க, புதிய தலைமுறையில வந்து இன்டர்வியூ கொடுப்பானுங்க. டே, கடந்த 5 வருஷமா மூஞ்சியே பார்க்கவே இல்லையடா. 2011 இருந்து 2019 வரைக்கும் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஹீரோ அப்படின்னு யாரெல்லாம் பார்த்தோமோ அவங்களாம் 2021 இருந்து சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஆட்களை சொல்ல, அவங்கெல்லாம் வந்து அஜெண்டா ட்ரிவனா ஒர்க் பண்றவங்க. அவங்க வந்து 200 rupees வாங்கிட்டு அஜெண்டா ட்ரிவனா ஒர்க் பண்றவங்க. கொஞ்சம் பெரிய 200 வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு ஒர்க் பண்றவங்க ஜீரோஸ் எக்ஸ்ட்ராவா போயிடும். ஆமா, அவங்கள நம்ம விட்டுருவோம். பொதுவா மக்கள் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம், மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி பேசிட்டே இருந்தாங்க. சகாயம் ஐஏஎஸ் உட்பட அவரும் நிறைய விஷயங்கள், இந்த மினரல் ஸ்கேம்ஸை பற்றி, கொள்ளை அடிக்கிறாங்க சார், டிஎம்கே 2 பேருமே கொள்ளை அடிச்சிருக்காங்க அப்படி அவர் பேர் சொல்ல மாட்டார். பட் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் மலையவே திருடிட்டானுங்க, மலைமுழுங்கி மகாதேவன்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா, ஸோ தட் மக்கள் இந்த ஊழல் நார்மல் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியணும். இந்த குடும்பம் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும் அப்படிங்கிறது நார்மல் இல்லை அப்படிங்கிறது புரியணும். ஒரு இந்த நீங்க என்ன சொல்லுவீங்க, சமூக நீதி பகுத்தறிவாளர்கள், பகுத்தறிவு உள்ள ஒருத்தர் வந்து ஸ்டேஜ்ல பேசுறாரு. கொள்கைவாதி ஒருத்தர் ஸ்டேஜ்ல பேசினாரு போன டைம்ல, உதயநிதியை சிஎம் ஆக்கணும், அதுக்கப்புறம் தம்பி இன்பநிதியையும் சிஎம் ஆக்கிட்ட அந்த குடும்பம் தான் சார் நமக்கு சரி, அவங்க தான் சார் ஆளணும். இப்படி நல்லா இருந்ததா? சொன்னா தானே வந்துட்டு பெரிய குடும்பத்துல இருந்து நம்மளை கவனிச்சோ அவர் நம்ம ஓகே கவனிச்சுக்கலாம் பாரு. பகுத்தறிவு இதுக்கு பேரு. காரி துப்ப மாட்டாங்க இத போய் பகுத்தறிவுன்னு சொன்னா. இது ஜனநாயகங்க. என் வீட்டு பிள்ளை கூட இன்னைக்கு வந்து எம்எல்ஏ ஆலாம், என் வீட்டு பிள்ளை கூட சிஎம் ஆலான்னு நினைக்கணும். அந்த குடும்பம் தான் சார் நமக்கு. என்ன குடும்பம் அது? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அந்தந்த அமைச்சர்களுடைய அடுத்தடுத்த ஜென்ரேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வேறு ஊன்றி உள்ள வந்து இன்னைக்கு அவங்க பையன் அவங்க பேரன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போய்கிட்டு இருக்குது. ஆமா, அதை வந்து விடாம பிடிக்கணுங்க. அதுதாங்க அந்தந்த குடும்பங்கள் அப்படி எப்படி இருந்தாதான் வந்துட்டு இந்த சிற்றரசர்களை தாண்டி அடுத்தடுத்து நீங்க சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண ஆட்களுக்குமே வந்துட்டு அவங்களுக்கான வருமானமும் இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டும் போதுல இருந்து ஆரம்பிச்சு ஏதாவது சின்ன அவங்க லெவல்ல அவங்க அடிச்சு வாங்கிப்பாங்க. கரெக்ட். அது வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலே எல்லாருக்குமே இருக்குங்க. பிரியாணி கடையில பாக்ஸிங் போடுறது ஆரம்பிச்சு எல்லாருக்குமே கிடைக்கும். எதுக்குமே வந்துட்டு இவங்க மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து கார்பரேட் அடிச்சுக்கிறோம், நாங்கள் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அடிச்சுக்கிறோம், நீ வந்து லோக்கலில் இருக்கிறவனா ஒரு தள்ளுவண்டிக்காரனை அடிச்சு நீ வாங்கிக்க. அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே இங்கே வந்து சம உரிமை இருக்குதுங்க. அது வந்து திமுக இருக்குதுன்னா அது எப்போதான் சம உரிமை. இதுதான் சம உரிமை. எனக்கு சரி அடிச்சு தான் பிடுங்குற, அவனை மாதிரி லட்சம் கோடி கேள, ஏன் பிரியாணிக்கு போய் சண்டை போடுற? அதுக்குதான் அவங்க எங்களை விட மாட்டேங்கிறாங்களா அந்த இடத்துக்கு? அப்ப தெரியலையா உன்னை விட மாட்டாங்கன்னு? ஆனா இப்ப டிவிக்கே வந்துருச்சு அப்படின்னா என்னால இதுவும் பண்ண முடியாதுல்ல. நல்ல விஷயம் இல்ல, உழைச்சி சம்பாரி. ஊர்ல இருக்கிற எல்லாரும் உழைச்சி தானே சம்பாதிக்கிறாங்க. அது பிடிக்காது எங்களுக்கு. அது சாரி, அது ரொம்ப தவறு. நீங்க வந்து ஒரு சிஸ்டத்தை மட்டும் இல்ல, நீங்க வந்து இந்த 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 தமிழ்நாட்டையே ஒரு கேவலமான பாதைக்கு நகர்த்துறீங்கன்னு கவலைப்படுறதுக்கான காரணமே தான். உழைக்கிறவன் நிம்மதியா இருக்கிறது கிடையாது. உழைக்கிறவனை விட இந்த மாதிரி அடிச்சு பிடுங்குறவெல்லாம் சந்தோஷமா நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்கிறதே ஒரு அவலம் இல்லையா? அதை பார்க்கும்போது நார்மலா உழைச்சி சம்பாதிக்கிறவங்க கூட என்னடா அது நம்ம 30 நாள் கஷ்டப்பட்டு இவ்வளவு சம்பாதிக்கிறோம், அவன் இவ்வளவு அடிக்கிறான், நம்மளும் நாளைக்கு கொள்ளையடிக்கணும்டா, நம்மளும் நாளைக்கு ஊழலுக்கு போகணும்டான்னு அவன் நாளைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆவான்ல. நல்லது தானே அது? எப்படி நல்லதாகும்? இது வந்து ஒரு சமுதாயத்தையே கெடுக்கிற வைரஸ் இல்லையா? நீங்க ஜாம்பில இல்லைங்க, எல்லாருமே ஜாம்பிஸ். டிஎம்கே எல்லாம் இனிமேல் ஜாம்பிஸ்ன்னு வச்சிடணும். அப்படியே தெரியுது எங்க பணம்னு தெரியுது. நியாய தர்மம்னு பேசுறீங்க நீங்க. உங்களை பத்தியோ உங்க அடுத்த ஜெனரேஷன் பத்தியோ குடும்பத்தை பத்தி எப்ப யோசிக்க நியாயமா இருந்தா எல்லாம் நியாயமா நடக்கும். இப்ப இந்த மினிஸ்டர் வந்து ஸ்கூலுக்கு போனாங்க, ஓகே, அது ஒரு நாள் ஃபுல்லா நியூஸே ஆகல, அடுத்த நாள் அது வந்து நியூஸ் பண்றீங்க. ஏன் பண்ணீங்க? நம்ம ஹெட்லைன்ல இருந்துட்டே இருக்கணும். அப்புறம் டார்கெட்டட் மினிஸ்டர்ஸ் ஒரு லிஸ்ட் இருக்குது. திரு ரமேஷ் அவர்கள், அப்புறம் வந்துட்டு கீர்த்தனா அவர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ்ல கொஞ்சம் யங்கான பீப்புள் அப்படின்னு நினச்சிட்டு எதையாவது பண்ணுறது. இப்போ அன்பில் மகேஷ் பேசும்பொழுது இவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் இவங்களுக்கு ரொம்ப தெரியும்னு காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அவங்க அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு. இதில் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஏசர் ரிப்போர்ட் இது, ஓகே, 2025 ஏசர் ரிப்போர்ட்டு. அதுக்கு மேலே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில்
குழந்தைய யாரும் அவமானப்படுத்தல. இதுக்கு முன்னாடி இங்க ஆட்சியாளர்களா இருந்தவங்கள தான் அவமானப்படுத்திருக்காங்க. அப்படியே அன்பில் மகேஷ் அந்த குழந்தைய போய் அசிங்கப்படுத்திருக்கீங்களே, உங்களை தான் அசிங்கப்படுத்துறாங்க. 5 வருஷமா என்ன கிழிச்சிங்கன்னு அசிங்கப்படுத்திருக்காங்க. 5 வருஷமா ரசிகர் மன்றம் நடத்தாம, அகில உலக ரசிகர் மன்றம் நடத்தாம இதை கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த நிலைமையில இருந்திருக்காது. ஐம் ப்ரௌட் கொத்துன்னு சொல்றான் பாருங்க, அவன் தான் பாதிக்கப்பட்டவன். நீ வந்து தலைமுறையா நீ வந்து ஒருத்தனுக்கு கீழே கை கட்டி வேலை செய்யறனா அதுக்கு இவங்க தான்டா காரணம். அதுல என்னடா பெருமை உனக்கு? அடிமையா இருக்கிறதுல பெருமைப்படுற ஒரு கேவலமான சமுதாயத்தை உருவாக்கி வச்சிருக்கிறத தவிர இவங்களுடைய சமூக நீதியில என்ன பண்ணாங்க? இருக்கிற முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் கூட பெரிய வேலையே கிடையாது. இன்னைக்கு டிஎம்கே சேர்த்து வச்சவங்க எல்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க. நீங்க எல்லாம் போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு?